வணக்கம் நண்பர்களே. முன்னாள் செய்தி வாசிப்பாளர், பெண் செய்தி வாசிப்பாளர் தன்னுடைய சுயசரிதையை எழுதுகிறார். அதில் அவர் குறிப்பிடவிருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் அவருக்குமான உறவை குறித்து அவர் எழுதவிருக்கும் செய்தி இப்போது இருக்கும் அரசியல்வாதிக்கு தெரிந்து அவர் சமரசங்கள் மேற்கொண்டார் என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். அதை நம்ம சேனலில் பாருங்கள். அதனுடைய டெஸ்கிரிப்ஷன் இதில் ரிலேட்டட் வீடியோவில் அந்த லிங்க் இருக்கும். இப்போ இது கிட்டத்தட்ட மீ டூ அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ஓடிச்சு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால். அந்த மீ டூ ஹேஷ்டேக்கில் மாதிரி இப்போ இந்த முன்னாள் செய்தி வாசிப்பாளர் மீ டூ ஹேஷ்டேக்கை திரும்பவும் ஆரம்பித்தால் தேர்தல் சமயத்தில் தன்னுடைய இமேஜ் என்ன ஆகுது என்று மிக அச்சத்துடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது. யார் அந்த உறவை குறித்து யாருடைய உறவை குறித்து அந்த செய்தி வாசிப்பாளர் கூறுகிறாரோ அந்த அரசியல்வாதி இப்போது தேர்தல் சமயத்தில் நம்மளுடைய டோட்டல் இமேஜும் காலி ஆயிரும், நம்முடைய கட்சியும் பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு வருகிறது. மீ டூ வெளியாகுமா, மன்னிக்கணும், சுயசரிதை வெளியாகுமா? சுயசரிதை வெளியானால் இதில் மீ டூ பக்கங்கள் என்ன ஆகும்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.